வானிலிருந்து விழும் ஒரு துளி நீரையேனும் விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் வீணே கடலை சென்றடைய விட மாட்டேன். முதலாம் பராக்கிரம பாகு. இயற்கை எழிலுக்கு பஞ்சமில்லாத கிழக்கு மாகாணத்தில் விவசாய தேவைக்கான நீரை தாராளமாக வழங்கக்கூடிய வளம் கந்தலாய் குளத்தில் உள்ளது. வறட்சியான வானிலையின் போது இந்த பூமி வறண்டு போனாலும் மற்றைய நாட்களில் அளவுக்கு அதிகமாகவே கந்தலாய் குளத்தில் நீர் சேமிக்கப்படுகிறது. எனினும் அந்த நீர் முற்றுமுழுதாக விவசாயத்திற்கோ அல்லது மனித பாவனைக்கோ உட்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வி தற்போது எழுகிறது. கந்தலா குளத்து நீர் வீணாக கடலுக்கு செல்கின்றன. எனவே இதுக்கான மதவொன்றை அமைத்து தந்தால் 2 போக வேளாண்மை செய்வதற்கான சாத்தியம் உள்ளன. கந்தலாய் குளத்தின் நீரில் முள்ளிப்புத்தானை, தம்பலகாமம், சூரங்கள், வில்வழி, காக்காமுனி ஆகிய கிராமங்களின் விவசாய தேவை நிவர்த்திக்கப்படுகிறது. 200 ஹெக்டேயரில் மேற்கொள்ளப்படும் விவசாயத்திற்கு இந்த நீர் போதுமானதாக இல்லை என்பதே இந்த பகுதியில் வாழும் விவசாயிகளின் கவலை. இப்போ இந்த கந்தலா குளம் வடிகால் அமைப்புல அது வடிகால் நீர் அவ்வளவும் சும்மா வீணா போய் கடலில் சேருது. அப்போ அந்த தண்ணியே எங்களுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு தரீங்கடா, மிச்சம் நல்லா இருக்கேன். கந்தலாய் குளத்தின் நீர் சூரங்கள் வடிச்சலாற்றினூடாக கடலில் கலப்பதை தடுப்பதன் மூலம் கச்சகொடி தீவு, வேப்பந்தவனை, வில்வழி, கதிரடப்பஞ்சேனை உள்ளிட்ட பல கிராமங்கள் பயனடையும் வாய்ப்புள்ளது. அத்துடன் இங்கு வாழும் கால்நடைகளின் தாகம் தீர்க்கவும் இந்த நீரை பயன்படுத்த முடியும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. பொதுமக்கள் இவ்வாறு மேலதிகமாக கடலுக்கு சென்றடையும் நீரை தேக்கி வைத்து மற்றும் பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களால் பரிசீலனை செய்யப்பட்டு அது பொருத்தமாயின் எதிர்காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எங்களது திணைக்களத்தால் எடுக்க முடியும். விவசாயத்திற்கு ஏற்ற வளமும் வசதிகளும் இருந்த போதும் உரிய முகாமைத்துவமின்மையினால் நாட்டின் விவசாயத்துறை பாதிக்கப்படுகிறது. விரயமாகும் நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தி மக்களின் உணவு தேவைக்கு பங்களிப்பு வழங்க பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இனியேனும் நடவடிக்கை எடுப்பார்களா?